அதை பார்த்து நம்ம யூஜி நீ எங்க போற, நீ பேசாம எங்க கூட இருந்துரு, நம்ம எல்லாமே ஒன்னாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்கே இக்குருமா இல்ல நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் பிராயச்சித்தை தேடணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இகுருமா அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பான். அப்படி அங்க கட் பண்ண இந்த பக்கம் நம்ம மெகுமி அந்த பொண்ணு இகுருமா இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பா பாத்தீங்களா. அங்க பார்த்தா ரிஜின்ற ஒருத்தன் வந்து நின்று இருப்பான். அவன் நம்ம மெகுமியை பார்த்துட்டு இங்க பாரு மெகுமி, நீ பேசாம என் டீம்ல சேர்ந்துக்கோ, இங்க பலம் கம்மியா இருக்கு, எல்லாரும் கூட சண்டை போட்டு அவங்க தோக்கடிச்சிட்டோம்னா நம்ம தான் இங்க கிங்கா இருக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அந்த கெஞ்சக்கு இருக்கான் பாரு, இந்த கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெடிகுண்டு போட போறான் அப்படின்னு அவன் சொல்ல, அதை கேட்டு மெகுமி இவனுக்கு எப்படி அந்த கெஞ்சக்கு பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கேம்ல புது ரூல்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா. ஒரு பிளேயரோட பாயிண்ட மத்த பிளேயருக்கு கொடுக்கலான்னு அந்த ரூல்ஸ் இங்க எல்லாத்துக்குமே தெரிய வந்தோடனே அந்த ரிஜி இருக்கான் பாருங்க நம்ம மெகுமியை பார்த்துட்டு டேய் உன்னோட பாயிண்ட் எல்லாத்தையுமே என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம மெகுமி டக்குனு டீமன் டாங் எல்லாத்தையும் கொண்டு வந்து அட்டாக் பண்ண ரெடியாக, அதை பார்த்துட்டு அந்த ரிஜி நீ சரிபட்டு வரமாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது டக்குனு நம்ம மெகுமி பின்னாடி இருந்து ஒருத்தன் ஓடி வந்து அட்டாக் பண்றதுக்காக வருவான் பாருங்க. அவன் கையை வச்சு டக்குன்னு நம்ம மெகுமி என்ன பண்ணுவாரு, அவனை அப்படியே பிடிச்சி தலையில தூக்கி வெளியே வீசிடுவாரு பாருங்க பில்டிங்க்கு வெளியே. அவன் அப்படியே வீசினதுக்கு அப்புறம் சிகிகாமி அந்த பறவை இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து அவனை தரையோட சேர்த்து ஒரு அடி அவன் தரையோட ஒட்டிக்குவான். இந்த பக்கம் பார்த்தா டீமன் டாக் அந்த ரிஜி அட்டாக் பண்ண போகும் பாத்தீங்களா, அந்த டீமன் டாக கத்தியாலே குத்தி கொன்றுவான். கொன்னுட்டு தம்பி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, அதனால நீ இப்ப சாவு அப்படின்னு சொல்ல, பார்த்தா ஒரு மனுஷனோட கண்ணு மட்டும் தனியா பறந்து வரும் பாருங்க. நம்ம மெகுமியும் அதை பார்த்துட்டு என்னடா மனுஷனோட கண்ணு மாதிரி இருக்குது இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து விழுந்தோன்னு சும்மா வெடிச்சு சத்தரும் பாருங்க. என்னடா இது கண்ணு மாதிரி வந்தது வெடிச்சு சத்தருந்து பார்த்தா தூரத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. இவன் பேர் தான் ஐயோரி. பறந்து வந்தது இவனோட கண்ணு தாங்க. இவன் 35 பாயிண்ட் வச்சிருக்கான். இவனுக்கு இருக்கிற அந்த பவரே தாங்க. இவன் உடம்புல இருக்க அந்த கண்ணு காது மூக்கு பல்லு இது எல்லாத்தையுமே பிச்சு போட்டா அது பயங்கரமா வெடிச்சு சதரும். மறுபடியும் அவனுக்கு கண்ணு மூக்கு பல்லு எல்லாம் திரும்ப வந்துடும், ரீஜென்ரேட் ஆயிரும். அந்த பவர் தான் அவன்கிட்ட இருக்கு. இவன் என்ன பண்ணுவான், பல்லெல்லாம் புடிங்கி பா மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பான் பாருங்க. இங்க நம்ம மெகுமியா அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு ஓடும் போது அந்த வெடியில சிக்கி கீழே விழுந்துருவா. அவ விழுந்த உடனே நம்ம மெகுமியா அவளை காப்பாத்தலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவன் இருக்கான் பாத்தீங்களா ஐயோரி, டக்குன்னு அங்க ஜம்ப் பண்ணி வந்து மறுபடியும் பல்லெல்லாம் புடிங்கி வீசுவான் பாருங்க. அது போய் டமால் டுமால் வெடிக்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம மெகுமி அங்க இருக்க கதை வச்சு அப்படியே பிளாக் பண்ணி தப்பிச்சிருவான். அப்புறம் இந்த பொண்ணை பார்த்துட்டு பாத்தியா உன்னை கொல்றது கூட தயங்க மாட்டான், நீ அவனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு நீ போய் சொல்ற, அவன் என்ன லவ் பண்றான், அவன் என்ன பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. அதை கேட்ட மெகுமி நீ எல்லாம் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி வந்து அட்டாக் பண்ணா பாத்தீங்களா அந்த குடிமி மண்டையன், அவன் டக்குன்னு பின்னாடி வந்து நிக்கிறான். அதை பார்த்து நம்ம மெகுமி சும்மா பறந்து போய் காலாலேயே மிதிப்பாரு பாருங்க, பட்டார் பட்டார் நீச்சிட்டு அங்க இருந்து அவன் அப்படி தள்ளி விடுவார் பாருங்க பில்டிங்ல இருந்து. அதோட சேர்த்து நம்ம மெகுமி கீழே விழுவாரு. நம்ம மெகுமி அந்த சிகிகாமி அப்படி பறவை பிடிச்சிக்க அவன் அப்படி கீழே விழும்போது அவன் மேலேயே உட்காந்துட்டு நம்ம மெகுமி மூஞ்சிலேயே நச்சுக்கட்டி குத்துவார் பாருங்க. அவன் மூஞ்சி நஞ்சு ரத்தலாம் தெரிக்கும். அவன் அப்படி பொதுக்கடி நீ கீழே விழ நம்ம மெகுமி டக்குன்னு அவன்கிட்ட வந்து கத்தி எடுத்து மண்டையிலே ஒரு போடு, அவ்வளவுதான் அவன் சோழி முடிஞ்சிடும். அவனை கொண்டனால நம்ம மெகுமிக்கு 5 பாயிண்ட் கிடைக்கும். அதை பார்த்துருந்து ஐயோ என்ன பண்ணுவான், கொடை பிடிச்சிட்டு அப்படி கீழே இறங்குவான் பாருங்க. இறங்கும் போதே வாயில் இருக்க பல்ல உடச்சு அப்படி துப்புவான்.